பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 11 verse 31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்ன அர்த்தம்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்புங்கிற ஒரு நாள் இருக்குது இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது. அப்போது நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் நம்ம போய் அங்கே தீர்ப்பு வரைச்சே நம்ம நியாய தீர்ப்பும் போது நம்ம என்ன அந்த இடத்துல என்னவா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்னா, ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயத்துல நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி மற்றவங்க இதில் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு இல்லாமல் நான் நிதானித்து சோதித்தறிந்தேன், என்ன நானே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் அனலைஸ் பண்ணி என் குற்றங்குறைகள் பாவங்களை தேவனோட அறிக்கையிட்டு ஒப்புரவாகி அந்த பாவத்துக்கு மனம் திரும்பி நான் தேவன் பக்கம் திரும்பரிச்சே, அப்போ எப்படி என் குற்றங்குறைகள் பாவங்களை தேவன் மன்னிப்பார். அந்த இடத்துல நான் என்ன மற்றவங்கள நான் ப்ளேம் பண்ணாதபடிக்கு நான் சுத்திகரிப்புக்குள்ளாக நடத்தும்படி நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து பலி எடுத்துச்சு. அப்போ ஒவ்வொரு வாட்டி ஆவியானவர் என்னை குறித்து பேசுகிற காரியங்களுக்கு நான் மனஸ்தாபப்படாமல் மனம் திரும்பி ஒப்புரவாகச்சே நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அதுதான் நம்ம மற்ற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத விட ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளே நிதானித்து சோதித்தறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்போ அந்த இடத்துல நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடைய தேவன் நமக்கு உதவி செய்வார் இல்லையா? அப்போ செல்ஃப் எக்ஸாமின் எதுக்காக? நான் எது பண்ணுறேன், சரியா தப்பா, தேவனுக்கு பிரியமா இல்லையா, தேவ வசனத்தின்படி நான் நடக்கிறேன்னா இல்லையா, ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் என்னனாலே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பண்ணுறச்சே நம்ம ஒழுங்காக நடந்துப்போம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது ராஜா, நம்மை நாமே நிதானித்து சோதித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறதை விட்டு மற்றவர்களை புறங்கூறுகிறதை விட்டுவிட்டு எங்களை நாங்களே ஆண்டவரை நிதானித்து சோதித்து அறியும் போது எங்கள் குற்றங்குறைகள் பாவங்களை ஆவியானவரே எங்களுக்கு நீர் உணர்த்துகிறீரே, அதற்கு நாங்கள் மனம் திரும்பி தேவனே உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து கொண்டு உம்முடனான உறவு ஆண்டவரை நாங்கள் புதுப்பித்து கொண்டு வாழும்போது ஆண்டவரை அந்த நியாய தீர்ப்பை அடையாதபடிக்கு நித்திய நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு உம்முடன் கூட ஆண்டவர் யுகமாக வாழ நித்திய ஜீவனை அடைய நிற்கிறவ பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.